ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தேவ்ஸ் பிரெய்னி வேவ்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் கோப்பிங் அப் வித் ஸ்ட்ரெஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நான் கோப்பிங் அப் வித் எமோஷன்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாலே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இன்னொன்று என்னென்னா, ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே அந்த ஸ்ட்ரெஸ் ஆகிட்டிங்கனாலே ஃபேமிலியில் உள்ள அத்தனை பேரும் அஃபெக்ட் ஆவாங்கன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதனால் ஆரம்ப காலகட்டத்திலேயே ஸ்ட்ரெஸ்ஸுன்னு கொஞ்சம் வரும்போதே நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ் அப்படின்னும்போது எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்கிறது, நம்மளுக்குன்னு ஒரு 30 மினிட்ஸ், ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்குது. அதில் ஒரு 30 மினிட்ஸ் நமக்குன்னு நம்ம டைம் கொடுத்துக்கணும். நம்மளோட டைம் எதுக்கு அப்படின்னா, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு சிலர் டைமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கிக்கணும். இன்னொன்று டீப் ப்ரீத்திங், அது நல்லா நீங்கள் பழக்கிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அங்கே கொஞ்சம் கம்மியாயிடும். இன்னொன்று, ஒரு ஆஃப்டர்நூன் சாப்பிட்ட பின்னாடி என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் ரிலீவர்ஸ். இது டிப்ஸ். இதெல்லாம் நிறைய தண்ணி குடிங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஹெல்த்தியானா நல்ல நியூட்ரிஷ்னல் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. க்ரீன் வெஜ்ஜீஸ், சாலட்ஸ், எக்கு சாப்பிட்றவங்க எக்கு, நட்ஸு, அந்த மாதிரிலாம். நிறைய விட்டமின் டி, கொஞ்சம் நேரம் காலையில் அந்த வெயிலில் நில்லுங்க. விட்டமின் டி இல்லாமல் கூட நமக்கு கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பண்ணுங்கள். இப்போ மியூசிக் பிடிக்கும்னா மியூசிக் கேட்டுக்கிட்டே கூட நம்ம சில வேலையை பார்க்கலாம். அதுக்காக இப்போ சமைக்கிறோம், லாங் ஹவர்ஸில் சமைச்சிட்ருக்கோம், ஒரு ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கிட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே நம்ம பண்ணலாம். அப்புறம் பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பெயிண்ட் பண்ணலாம். அப்புறம் ஒரு நேச்சர், அந்த பார்க்கு, பீச்சு, அந்த மாதிரிலாம் போய் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிங்க, நல்லா சிரிங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுவாங்க. சிலருக்குலாம் அந்த ஹியூமர் சென்ஸே இருக்காது. நிறைய இந்த காமெடி ஃபிலிம்ஸ் பாருங்கள், ஹியூமரஸ் இந்த நிறைய சீரியல்ஸ் வரும், அது மாதிரிலாம் பாருங்கள். காமெடி புக்ஸ் படிங்க. புக்ஸ் ரீடிங்கிறது இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ நிறைய பேர் எல்லாம் மொபைல்லையே பார்த்துக்கிறாங்க. அதை விட நீங்கள் ஒரு புக்காக படித்து பாருங்கள். அதில் கிடைக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அவ்வளோ ரிலீவ் பண்ணி விட்டுரும் அந்த புக்கை படிக்கும்போது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், ஒரு லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியிருக்குன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பிரேக் எடுக்கும்போது என்னாகும், உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இன்னொன்று, அங்கே நம்மளோட ஒர்க் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆர்கனைசேஷன், ஆஃபீஸ் செட்டப்பில் நான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன். இப்போ ஒரு ஒர்க் தெரியல, ஆனால் அதை நம்ம தான் பண்ணி ஆகணும் போது நம்ம கேட்கறதுக்கு ஹெசிடேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை எப்படி கேட்கறது அப்படின்னு. ஆனால் நம்ம தான் பண்ணணும். அப்போ அதை கடைசியில் முடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்கு பதிலாக போய் யார் உங்களுக்கு டீம் லீடர்ஸோ இல்லை பாஸா, அவங்கள்ட்ட போய் இது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு கேட்டால் நீங்கள் கடகடன்னு கற்றுக்கிட்டு நல்லா குயிக்காக அந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். அதை விட்டுட்டு இதை எப்படி பண்ணுறதுன்னா அது ஸ்ட்ரெஸ்ஸு தான். டைமுக்குள்ளே முடிக்க முடியாது, அப்புறம் பாஸ் திட்டுவார், இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். அதனால் அதெல்லாம் பண்ணுங்கள். இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ் கலீக்ஸோட நல்ல ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது அந்த கலீக்ஸும் நம்மளோட நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. கோஆப்ரேட் பண்ணும்போது என்னாகும், அந்த ஒர்க் ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த நிறைய ஃபர்கிவ் பண்ண கற்றுக்கோங்க, கிரட்ஜஸ் வச்சுக்காதீங்க. அந்த மாதிரிலாம் வச்சுக்கும் போது நல்ல ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் உங்களுக்கு அங்கே க்ரியேட் ஆகி நீங்கள் டெய்லி அந்த ஆஃபீஸ் போகிறதே ஒரு ப்ளெஷராக போகிற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு கிரட்ஜ் வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஆஃபீஸ்க்கே நம்மளுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதே மாதிரி அந்த கோவம் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கோவத்தை டைவர்ட் பண்ணிக்கோங்க. அந்த கோவத்தில் சில டைம் நம்ம ஹேஸ்டி டிசிஷன்ஸ் எடுப்போம். அதை நான் அடிக்கடி சொல்கிறேன் உங்களுக்கு. ஹேஸ்டி டிசிஷன்ஸ் நம்ம லைஃப்பையே சில டைம் புரட்டி போட்டுடும். அதனால் என்ன ஆகும், அந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே டெவலப் ஆகி அது டிப்ரெஷனில் கொண்டு போய் விடும். அதெல்லாம் தேவையே இல்லாதது. சின்னது எல்லாரோடையும் நல்லா மிங்கிள் ஆகிட்டு, அப்புறம் சோஷியல் மீடியாவே அடிக்ஷனாக இருக்காதீங்க. சோஷியல் மீடியா வேணும் தான், சில இன்ஃபர்மேஷனுக்கு வேணும். நல்ல ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்கள்ட்டேருந்து நமக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கலாம், சஜஷன்ஸ் கிடைக்கலாம். நிறைய அவங்க நமக்கு சொல்லுவாங்க, இது தெரியலையா, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எப்போவுமே ஒரு ஒர்க்கு நம்மளால் முடியாதுன்னா நோ சொல்ல கற்றுக்கோங்க.
இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, பர்ஃபெக்ஷன்ற பேரில் ஒரே ஒர்க்கை ரொம்ப நேரம் உட்காந்து பண்ணி 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 அந்த ஒர்க்கை விட்டு அவங்க வெளியிலே வராமல், பர்ஃபெக்ஷன் வேணும் தான், நீட்னஸாக இருக்கணும் தான், ஒரு வேலையை டக்குன்னு அங்கே முடித்தோமா அடுத்ததுக்கு வந்துடணும். அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த லைஃப்பில் இருக்கிற கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். உங்களோட லைஃப்பை நீங்கள் அப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும். இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிறது, சிகரெட் பிடிக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு காலம் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணவே பண்ணாது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு கூடுதலாக்கி ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்களோட சேர்ந்து சஃபர் ஆகிற மாதிரி ஆகிடும். எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். அந்த பணமெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஆல்கஹால் இது சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், சிகரெட், அந்த பணத்தை நீங்கள் சேர்த்து வச்சு பாருங்கள். அது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு எவ்வளவோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை லீட் பண்ணலான்னு சொல்லி, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.